அவதான் எல்லாமே. அதுக்கப்புறம் எங்க வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமே இல்லாம இருட்டாயிடும். எங்களோட வீடு மாதிரி. கரெக்ட், நம்ம வீடு மாதிரியே தான். நமக்கு இந்த நிலைமை வர்றதுக்கு லிடியாவும் ஸ்லைடரும் தான் காரணம். அவங்கள அப்படியே விட்டா மத்தவங்களுக்கும் இதே நிலைமை தான் வரும். அத பாத்துட்டு நாம சும்மா இருக்கலாமா? கூடாதுன்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்ல. இனிமே நம்ம 3 பேரும் ஒன்னா செயல்படுவோம் மெலடி. அப்படியா? 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமா? எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த ஸ்லைடர் விஷயம் என்ன? அவன் திரும்பி வருவானா? நான் பாடாத வரைக்கும் அவன் வரமாட்டான். ஆனா பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாடுறதுக்கும் அவன் வரமாட்டான். ஆனா பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளை கண்டுபிடிச்சிட்டான் தலைவியே. அவ எங்க? எனக்கு இப்ப விளையாடுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல ஸ்லைடர். இதோ இந்த கண்ணாடிக்குள்ளதான் அவ இருக்கா. அவ பாடுறத நான் என் காதால கேட்டேன். ஓ, நிஜமாவா? மெலடி, இந்த லிடியா ஆன்ட்டிக்கு உன் கூட பேசணும்னு ஆசையா இருக்குடா. மெலடி, இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இவ ஒரு காட்டேஜ் பக்கத்துல 2 ஃப்ரெண்ட்ஸோட பாடிக்கிட்டு இருந்தா. ஒருத்திக்கு லைட் ஹேர், இன்னொருத்திக்கு டார்க் ஹேர். என்ன நீ அவங்க கிட்ட கூட்டிட்டு போ. இந்த அழக வர்ணிக்க வார்த்தையே இல்ல. இத பாத்தியா மெலடி? We have made it. பூத்து குலுங்கும் பூந்தோட்டம். ரோஜா பூ வாசனை வருது. லியானா, பாம்பு. எந்த ஊர்ல பாம்பு இப்படி இருந்திருக்கு? ஓகே ஓகே, நீ பாதுகாப்பா இருக்கணும் தான் எச்சரிச்சேன். ஓண்டா செல்லக்குட்டி, நீதான் ரொம்ப அழகானவளா? இதுங்க எப்படி இங்க? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணுமே. வழி தவறி வந்திருக்கோங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. இதுங்களை இங்கே விட முடியாது. பசியில துடிச்சு போயிடும். எனக்கு கூசுது. இது யாரு நினைச்ச மெலடி? நமக்கு செக்யூரிட்டி கார்டு. அதோட கண்ணு 2 ஜொலிக்குது பாரு. ஜொலிக்குது. ஸ்பார்க்கிள்ஸ். இனிமேல இருந்து உன்னோட பேரு ஸ்பார்க்கிள்ஸ். அப்ப இந்த குட்டிக்கு என்ன பேர் வைக்கிறது? லில்லி பூ மாதிரி அழகா இருக்கிறதுனால லில்லின்னு கூப்பிடுவோம். இதுங்களை நாமளே வச்சுக்கலாமா? 2 பேருக்கு நம்ம கிட்ட தாராளமா இடம் இருக்கும். இவங்க 2 பேருக்கும் பயங்கரமா பசிக்குது போல இருக்கு. தயவு செஞ்சு சாப்பாட்டை பத்தி பேசாத. ரொம்ப நேரமா என் வயிறு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. ஓ, அந்த சத்தம் தானா அது? நான் எங்கேயோ இடி இடிக்குதோன்னு நினைச்சேன். நான் எங்க இருந்தோ குதிரை ஓடி வருதுன்னு நினைச்சேன். போதும், நிறுத்துங்க. ஒருவேளை யானை ஓடி வந்திருக்குமோ? எங்க இருந்தோ சாப்பாட்டு வாசனை வருது. எனக்கு பசிக்குது. போய் சாப்பிடு. காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. தாராளமா சாப்பிடலாம். ஆனா எங்க கிட்ட பணம் இல்லையே. இங்க இருந்துதான் அந்த வாசனையே வருது. இது கனவா நனவா? என் நாக்குல எச்சு வருது. அவங்கள பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா இல்லையா? யாரு? எதுக்குமே உதவாத 2 இசை கலைஞர்களை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இங்க வந்திருக்கணும். ஆனா இதுவரைக்கும் இங்க வரலையே. அவனுங்களை கூப்பிட வேண்டாம் அப்பவே தோணுச்சு. கேட்டனா? கேட்கலையே. அப்படி கேட்டிருந்தா இன்னைக்கு எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்காதே. உள்ள கத்த ஆரம்பிச்சுட்டாங்க.